مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم حب النبي على الإنسان مفترض وحب أصحابه نور ببرهان من كان يعلم رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الأسخياء الأكرمين. اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. صدق الله مولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. رواه البخاري ومسلم أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய என் அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, மாண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய என் அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, சிறுவர்களே, கண்ணியவான்களே, உங்கள் அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் தஆலா மனிதர்களை ஒரு முக்கியமான நோக்கத்திற்காகத்தான் படைத்திருக்கிறான். மனிதனை அல்லாஹ் தஆலா படைத்து அந்த மனிதனுக்கு இஸ்லாத்தினுடைய பாக்கியத்தையும் கொடுத்து ஈமானுடைய பாக்கியத்தையும் கொடுத்து மக்களோடு முஹப்பத்தாக வாழச் சொல்கிறான். பிரிவினையை அல்லாஹ் விரும்புவதில்லை. இஸ்லாம் வந்த ஆரம்ப நாள் முதல் கடைசி வரையில் ஒற்றுமையை வலுப்படுத்துகிறது. ரஹமத் என்றால் என்ன? ரஹமத் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய நட்பாக்கியங்கள், மர்சி என்று சொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய அன்பு, பாசம் அனைத்தும் நமக்கு கிடைக்கும். அந்த 120 ரஹமத்துகள்ல ஒன்று கண் பார்வை அதிகமாகிறது, இரண்டாவது ஹாஜத்துகள் நிறைவேறுவது, மூணாவது கடன் இல்லாமல் வாழுவது, நான்காவது மனைவி மக்களோட சந்தோஷமாக தாங்க முடியாத பிரச்சனைகள் வராமல் நாம் வாழ்வது. இப்படி 120. அது என்னென்னு நமக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படிப்பட்ட 120 ரஹமத்துகள் இந்த காபத்துல்லாஹ்ல இருக்குது. இப்ப விஷயத்துக்கு வருவோமே. இந்த காபத்துல்லாவை யாராவது ஒருத்தர் அவருடைய சொந்த பணத்தால் இந்த காபத்துல்லாவை கட்டத்துக்கு கிடைக்குமெண்டா, காபத்துல்லாவை கட்டி எழுப்புறதுக்கு ஒரு பணக்கார ஒரு நல்லடியாருக்கு ஒரு பாக்கியம் கிடைக்குமெண்டா அவர் கட்டி போட்டு வீட்டுக்கு வந்துருவார். கியாமத்தினால் வரையில யார் யாரெல்லாம் வந்து இந்த காபத்துல்லாவை தவாப் செய்றாங்களோ, ஹஜ் செய்றாங்களோ, 24 மணித்தியாலமும் தவாப் செய்யக்கூடிய ஒவ்வொருவருடைய எட்டுக்கும் அடிக்கும் இவருக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும். அதே போல அந்த காபத்துல்லாவை யாராவது அவருடைய சொந்த கரங்களால உடைச்சு தகர்த்து போட்டார் என்று சொன்னா
முழு உலக மக்களும் வந்து காபத்துல்லாவை பார்த்துட்டு எங்க தவாப் செய்ய இன்னார் உடைச்சி போட்டார், முழு பாவமும் அவருக்கு வந்து கொண்டே இருக்கும், மன்னிப்பே கிடையாது. அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான். இப்ப நான் இதை ஏன் சொல்றேன் தெரியுமா? ஒரு முஃமினுடைய கல்பை யாராவது சந்தோஷப்படுத்தினால், அது அடுத்த ஒரு மனுஷனா இருக்கட்டும், குடும்பத்தில் உள்ளவராக இருக்கட்டும், மாமாவாக இருக்கட்டும், அத்தாவாக இருக்கட்டும், பிள்ளையாக இருக்கட்டும், நண்பனாக இருக்கட்டும், விரோதியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இன்னொருவருடைய கல்வை நாம் சந்தோஷப்படுத்தினால், அவருடைய கல்வியில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தினால், தனது சொந்த பணத்தால் சொந்த கரத்தால் இந்த காபத்துல்லாவை கட்டி எழுப்பினதுக்கு சமன். அப்ப எங்க போயிட்டது? இதுக்குத்தான் நான் சொன்னேன், ஒற்றுமை, ஒருவருக்கொருவர் உதவி செய்வது, ஒருவருக்கொருவர் துஆ கேட்டுக் கொள்வது. ஆனால் நான் சொல்ல வரக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? நாம கண்ணால பார்த்த பாவங்கள், காதால கேட்ட பாவங்கள், நாவால பேசிய பாவங்கள், இந்த அனைத்து பாவங்களும் 10 வருஷமா 20 வருஷமா 50 வருஷமா எத்தனை வருஷமாக இருக்கட்டும், போய் முதலில் காபத்துல்லாவை பார்த்த உடனே அவ்வளவு பாவம் அழிஞ்சு, எல்லாம் அழிஞ்சு. பார்த்த உடனே எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் அல்லாஹ்க்கு பிரச்சனை இல்லை. 99 கொலை செஞ்சவர்கள் அல்லாஹ் மன்னிச்சான். 99 கொலை செஞ்சார் ஒருத்தர் பனி இஸ்ராயல் காலத்துல. 99 கொலை செய்யறத நாம ஒரு கொலை செஞ்சிருக்கிறோமா? அல்லாஹ் பாதுகாக்கணும். யாரும் கொலை செய்யறதுக்கு முன் வருவோமா? நமக்கு தெரியாமலோ தெரிஞ்சோ ஒரு பூனைக்குட்டியாவது ஆக்சிடென்ட் ஆயினா நமக்கு தூக்கம் போகுமா? அப்படிப்பட்டவர்கள் அல்ல. நாம நரகத்துக்குரியவர்கள் அல்ல, நாம சுவர்க்கத்துக்குரியவர்கள். அல்லாஹ்வுடைய தௌபாவுக்கு ஒப்புக்கொள்ளப்பட்ட அந்த தௌபாவுக்குரியவர்கள். மனுஷன் தானே, எல்லாரும் தான் வாழ்றாங்க, நாமளும் வாழ்ந்துட்டு போவோம் என்று வாழக்கூடிய வாழ்க்கை அல்ல இது. ஒரே ஒரு சான்ஸ் தான் அல்லாஹ் தந்திருக்கிறான். உயிர் ஒன்றுதான். உலகத்துல இன்டர்வியூ எத்தனையோ இருக்கலாம், படிப்பு எத்தனையோ இருக்கலாம், வசதி எத்தனையோ இருக்கலாம், எத்தனையோ தடவை கடனாளி மறுபடியும் எங்களையாவது ரோல் பண்ணி மறுபடியும் ஒரு கோடீஸ்வரனாக மாறலாம், அதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் ரூஹ் போயிட்டுதுன்னா போனதான். யார் வந்தாலும் அந்த ரூஹ் திரும்பி வராது. எனவே பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக மௌத்தாகிறது தான் நோக்கம். தெரிந்தோ தெரியாமலோ பாவம் செய்வாங்க. பாவம் செய்வன் தான் மனிதன். யாராவது ஒருத்தர் நான் எந்த பாவமும் செஞ்சில்ல, அல்லாஹ் பாதுகாக்கணும், அவன் இவன் செஞ்சிருக்கிறான், நான் செஞ்சில்லைன்னு சொன்னா ஒன்றோ அது பொய், அப்படி இல்லாட்டி அவர் மலக்கு, அவர் மனிதனாக இருக்க முடியாது. ஒன்றோ பொய் இல்லாட்டி மலக்கு அவரு இல்லையே, அப்ப பொய். எனக்கிட்ட இந்த புறம் பேசுற பழக்கம் இல்ல, அல்லாஹ் பாதுகாக்கணும், எனக்கிட்ட இந்த முனாஃபிக்குத்தனம் இல்ல, அல்லாஹ் பாதுகாக்கணும் என்று 1000 சொல்லுவாங்க. எல்லாமே போய். மனுஷன் என்று சொன்னா பாவம் செய்பவன் தான். அந்த பாவங்களை இல்லாமல் ஆக்குறதுக்கு அழிக்கிறதுக்கு தான் அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை வச்சிருக்கிறான், உம்ராவுடைய பாக்கியத்தை வச்சிருக்கிறான். சுருக்கமாக சொன்னா இந்த காபத்துல்லாஹ்வுல தவாப் செய்யறதுக்காக போய் ஒரு எட்டு வைக்கிறார் ஒருத்தர். இப்ப இது ஹஜருல் அஸ்வத் கல்லு இந்த இடத்துல இருக்குது. இந்த காபத்துல்லா 4 மூலைகளை கொண்டது. அதுல இந்த பக்கம் இது காபத்துல்லாவுடைய கதவு. இந்த இடத்துல இந்த கொடைவன் விலகுதா, இந்த கொடைக்கு பக்கத்துல தான் ஹஜருல் அஸ்வத் கல் இருக்குது. இந்த ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கு நேர வந்துதான் நாம தவாஃப ஆரம்பிப்போம். ஆரம்பிச்சு அப்படி இந்த பக்கத்தால வந்து மறுபக்கத்தால போய் அப்படி என்று வந்து இங்கல வந்து இந்த இடத்துக்கு வந்தோம்னா ஒரு ரவுண்ட், ஒரு தவாஃப் அல்ல, ஒரு ரவுண்ட். மறுபடியும் இன்னொரு ரவுண்ட் அப்படியாக வந்தா 2வது ரவுண்ட். மறுபடியும் மாறாரு 3rd 4th 5th 6th 7th 7வது ரவுண்ட்ல வந்து ஹஜருல் அஸ்வத் கல்ல பார்த்து பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் 7 ரவுண்ட்லயும் அப்படி சொல்லணும். 7வது ரவுண்ட்ல சொல்லிட்டு இந்த இடத்தை தாண்டிட்டாருன்னு சொன்னா ஒரு தவாஃப் முடிஞ்சுது. 7 ரவுண்ட் ஒரு தவாஃப். இப்ப 7 ரவுண்ட் தான் ஒரு தவாஃப். ஒரு ரவுண்டுக்குள்ள சவாப் என்ன? 7 ரவுண்டுக்கும் உள்ள சவாப் என்ன? 7 ரவுண்டே ஒரு ரவுண்டே முடிங்க. முதலாவது ரவுண்ட்ல யா அல்லாஹ் அல்லாஹும்ம இன்னி உரீது தவாஃபல் உம்ரா, இந்த உம்ராவுடைய தவாஃபை நான் உனக்காக வேண்டி ஆரம்பிக்கிறேன் யா அல்லாஹ், ஆரம்பிக்க நியத்து வைக்கிறேன், நாடுகிறேன் யா அல்லாஹ் என்று சொல்லி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லிட்டு முதலாம் கால் வைக்கிறாரு. தவாஃபுட ஆரம்பத்துல முதலாவது 8 அடி
பாடியே நாம் பயகம்பர் வாழும் அருள்வாசல் தேடி போவோம் மதீனா. புகழ் பாடியே நாம் பயகம்பர் வாழும் அருள்வாசல் தேடி போவோம் மதீனா. தனியாக சென்று மலை மீது நின்று பசி தாகம் மறந்து ஹீரா குகை தங்கி தனியாக சென்று மலை மீது நின்று பசி தாகம் மறந்து ஹீரா குகை தங்கி உலகாலும் குர்ஆன் உளம் வாங்கி தந்த எம்மான் கோமான் எம்பெருமான் நபியை தேடி எம்மான் கோமான் எம்பெருமான் நபியை தேடி போவோம் மதீனா. இன்ஷா அல்லாஹ் இப்போ நாம இப்போ மஸ்ஜிது நபவி ஷரீஃப் பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் நிற்கிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் நிற்கிறோம். அடுத்தது இந்த பள்ளிவாசல் வருவதற்கு முந்தி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா முக்கர்ரமாவிலிருந்து மதீனா முனவராவுக்கு ஹிஜ்ரத் வந்தாங்க. வந்து மஸ்ஜிது குபாவுக்கு பக்கத்தில் தங்கினாங்க. தங்கி மஸ்ஜிது குபா பள்ளிவாசலை கட்டி அதுக்கப்புறம் இந்த பக்கத்துக்கு வந்தாங்க. இங்கே வந்த நேரத்தில் ஒட்டகத்தில் தான் வந்தாங்க. பல சஹாபாக்கள் நம்மளோட வீட்டை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்து அவங்கள கண்ணியப்படுத்தணுமேன்னு ஆசை வச்சு கொண்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டு கதறி கெஞ்சினாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, நான் வந்த என்னுடைய இந்த ஒட்டகம் அல்லாஹு தஆலாவினால் ஏவப்பட்டிருக்கிறது. அந்த ஒட்டகம் எந்த வீட்டுக்கு பக்கத்தில் போய் நிற்கிறதோ அந்த இடத்துல அந்த வீட்டில் தான் நான் தங்குவேன் என்று சொன்னாங்க. அப்போ அந்த நேரத்தில் இதெல்லாம் வெறும் பாலைவனம். இந்த மஸ்ஜிது நபவியும் இல்லை, பள்ளிவாசலும் கிடையாது, ஒன்றுமே இல்லை, வெறும் நிலம், வெறும் பூமியாக தான் இருந்தது. இப்போ அந்த அங்கே விளங்குதே ஒரு டேங்கி ஒன்று மாதிரி ப்ரௌன் கலருக்கு. இந்த பாருங்க, இந்த கொடையை பாருங்கல்ல, இந்த கொடை இதிலிருந்து ஒவ்வொரு தூணா எண்ணி பாருங்க, 1 2 3 4 5 6 அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தன்னுடைய வீட்டுக்குள்ளே போய் நுழைஞ்சிட்டு அந்த சஹாபிட்ட சொன்னாங்க, நீங்கள் மேல் மாடியில் நீங்களும் மனைவியும் தங்குங்க, நான் கீழே தான் தங்குவேன். சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களோட சங்கையான இந்த தலைக்கு மேலே நான் எப்படி தங்குவேன்? அதப் இல்லையே, ஒழுக்கம் இல்லையே, அதனால் நீங்கள் மேல் மாடிக்கு போங்க, நான் அப்படியே மூவ் ஆகும், நீங்கள் மேல் மாடிக்கு போங்க, நான் கீழே தங்குறேன் என்று சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை நான் சொன்ன அது சைராத்தான் இருக்கும், நீங்கள் மேல் மாடிக்கே போங்க. அப்படியே அவங்க மேல் மாடியில் போய் தங்கினாங்க. அபூ அய்யூபுல் அன்சாரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. போன மாதம் ஜூன் மாதம் 2011 ஆஜ்ரா ட்ராவல்ஸ் மூலயமா உம்ரா சென்றிருந்தோம். நாங்கள் பல ட்ரிப்பு உம்ராவுக்கு போயிருக்கோம், ஹஜ்ஜுக்கு போயிருக்கோம். ஆனால் வந்து இந்த முறை போனது எங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. என்ன வித்தியாசம்னா, இந்த சைட் அலாவி மௌலானாவோட வழிகாட்டி வந்து ரொம்ப வித்தியாசமான முறையில் இருந்துச்சு. எல்லாம் என்னென்ன உங்களுக்கு தெரியலையோ எல்லாத்தையும் முறைப்பிராரம் சொல்லி கொடுத்தாங்க, முறைப்பிராரம் கூட்டிகிட்டு போனாங்க. என்னென்ன செய்யணும், எந்த இடத்துல என்ன செய்யணும் எல்லாம் முறைப்பிராரம் சொன்னாங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் யார் நியத்து இருந்துச்சுன்னா ஆஜ்ரா ட்ராவல்ஸ் மூலியமாக உம்ரா போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நியத்து அந்த மாதிரி வச்சுக்கிறோங்க. ரெண்டாவது, அவங்களுடைய சாப்பாடு போக்குவரத்து எல்லாமே முறைப்பிராரம் எல்லாம் செஞ்சாங்க. ஹோட்டல்லாம் அழகான ஃபோஸ்தா ஹோட்டல் கொடுத்துருந்தாங்க. சாப்பாடு நம்ம கேட்குற அளவுக்குள்ள சாப்பாடு, என்னென்ன மாதிரி சாப்பாடு, எந்தெந்த நேரத்தில் என்னென்ன வேணும் உங்களுக்கு எல்லாத்தையுமே சொன்னோம்னா அவங்க அப்போவே அப்டேட் பண்ணிக்கிறாங்க. அதனால் இன்ஷா அல்லாஹ் யார் அந்த மாதிரி நியத்து இருந்துச்சுன்னா இங்கே ஆஜரா ட்ராவல்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். எல்லாரும் உம்ரா போகிறாங்க, எல்லாரும் ஹஜ்ஜுக்கு போகிறாங்க. ஆனால் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் ஆஜ்ரா ட்ராவல்ஸில் போகிறீங்கன்னா உங்களுக்கே ஒரு வித்தியாசம் தெரியும்.
ஏண்டா இது ஹக்கா சொல்ல அவளோட போனது எனக்கு ரொம்ப திருப்தி அடைஞ்சு, ரொம்ப எனக்கு பல இது தெரியாத இதுகள்லாம் நான் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் நான் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நியத்து வச்சுக்கிறங்க. ஆஜரா ட்ராவல்ஸ் மூலயமா ஹாஜி முஸ்தபா கமால் கான்டாக்ட் பண்ணிக்கிறேங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. உலக முஸ்லீம்கள் கூடும் இடம், ஒற்றுமை கீதம் பாடும் இடம், உள்ளத்தை ஆளும் ஒரே இடம், உத்தம நபிநாதர் வாழும் இடம், மதீனா நகருக்கு போக வேண்டும், மதீனா நகருக்கு போக வேண்டும், எங்கள் மன்னர் முஹம்மதை காண வேண்டும், மதீனா நகருக்கு போக வேண்டும். நேருக்கு நேர் நின்று நெஞ்சத்தில் முகம் வைத்து நினைவும் உணர்வும் அங்கு நேசத்துள் மூழ்க வைத்து ஆற தழுவியன் ஆவி பிரிய வேண்டும், அண்ணல் முஹம்மதே ஷஹாதத் கூற வேண்டும், மதீனா நகருக்கு போக வேண்டும். ஜகமது போற்றும் முஹம்மது நபியை சிந்தையுள் வைத்தே தினம் தினம் பார்த்தேன், ஜகமது போற்றும் முஹம்மது நபியை சிந்தையுள் வைத்தே தினம் தினம் பார்த்தேன், முஹம்மதின் திருமுகம் ஒரு தரம் கண்டால், முஹம்மதின் திருமுகம் ஒரு தரம் கண்டால் முடித்துக் கொள்வேன் எந்த வாழ்வை, ரவுலா ஷரீஃபிலே ரசூல் முன்னிலே, மதீனா நகருக்கு போக வேண்டும், எங்கள் மன்னர் முஹம்மதை காண வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الأسخياء الأكرمين. اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. صدق الله مولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. رواه البخاري ومسلم أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய ஹாஜிமார்களே, ஹாஜாக்களே, என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நல்லவர்களே, பேரன்பு பெருமக்களே, அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, உங்கள் அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் தஆலா நம் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருப்பதன் காரணமாக நம் அனைவர்களையும் புனிதமா மதீனா நகரிலே கிட்டத்தட்ட 5 நாட்களுக்கு நம்மை வாழ வைத்திருக்கிறார். இன்னும் சிலருக்கு 10-15 நாட்களுக்கும் அதிகமாக நம்மோடு இருக்கக்கூடியவர்களுக்கு இங்கே தங்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல நாயன் அல்லாஹ் கொடுத்தும் இருக்கிறார். உலகத்திலே
சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா மக்கள் வழிகட்டு போகக்கூடாது என்பதற்காக, அனைவர்களும் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக காலத்திற்கு காலம் ரசூல்மார்களையும் நபிமார்களையும் அல்லாஹ் அனுப்பி கொண்டே இருந்தார். கடைசி நபியாக ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவர் சய்யிதுல் முர்சலீன், நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் சய்யிதுல் அன்பியா, உலகத்தில் உள்ள எல்லா படைப்பினங்களுக்கும் தலைவர் சய்யிதுல் ஹலாயிகி குல்லிஹிம் அஜ்மஈன், உலகத்தில் உள்ள எல்லா படைப்பினங்களுக்கும் தலைவரான கடைசி நபி நமது உயிரிலும் மேலான கண்மணியான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினார். அவர்களை பாதுகாப்பதற்காக அவர்களுடைய உடம்பையும், சங்கையான உடம்பையும், அவர்களுடைய உயிரையும், குர்ஆனையும், ஹதீஸையும், இஸ்லாத்தையும், ஈமானையும் பாதுகாப்பதற்காக அல்லாஹ் தஆலா உலகத்தில் நபிமார்களுக்கு அடுத்த அந்தஸ்தில் சில சஹாபாக்களை அனுப்பி வைத்தான். அப்படிப்பட்ட சஹாபா பெருமக்களின் முதன்மையானவர்கள், முதலாவது அந்தஸ்தில் உள்ளவர்கள் சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அடுத்ததாக சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அடுத்ததாக சய்யிதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதுக்கு அடுத்ததாக சய்யிதுனா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதுக்கு அடுத்தபடியாக அஷரத்துல் முபஷ்ஷரீன்கள் என்று சுவர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்ட 10 சஹாபாக்கள், அதுக்கு அடுத்தபடியாக பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்ட 313 சஹாபாக்கள், அதுக்கு அடுத்தபடியாக உஹுத் யுத்தத்திலே கலந்து கொண்டவர்கள். இப்படி அல்லாஹ் தஆலா கிட்டத்தட்ட 1,24,000 சஹாபாக்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதற்காக வேண்டியே படைத்தார். சஹாபாக்களுக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து எப்படி வந்தது? தொழுகையாலையா, அல்லது நோன்பு பிடிச்சதுனாலயா, அல்லது ஜகாத் கொடுத்ததுனாலயா, ஹஜ்ஜி செய்ததுனாலயா, குர்ஆன் அதிகமாக ஓதினாங்க என்றதுனாலயா, அதிகமான திக்ர் செய்தாங்க என்றதுனாலயா? எந்த அமல்களை கொண்டும் சஹாபாக்களுக்கு கண்ணியம் வரல. அமல்களை கொண்டு அவர்களுக்கு போனஸ் தான் கிடைச்சது. அமல்களை கொண்டு சுவர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்து தான் அதிகமாக எக்ஸ்ட்ராவாக கிடைச்சதே தவிர சஹாபா பெருமக்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய கண்ணியத்தை, நபிமார்களுக்கு அடுத்த அந்தஸ்தில் உள்ள கண்ணியத்தை கொடுத்ததற்குரிய ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் மனைவிமார்களை விதவைகளாக ஆக்கி, பிள்ளைகளை அனாதைகளாக ஆக்கி, நமது உயிர் நமக்கு பெரிய ஒரு செய்தி அல்ல, நாம் மௌத்தாகி ஷஹீதாகினாலும் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிர் வாழ வேண்டும். அவர்களுடைய சங்கையான உடம்பிலே ஒரு கீழு, அவர்களுடைய சங்கையான உடம்பிலிருந்து ஒரு இரத்த சொட்டு வடிந்தாலும் என்னுடைய முழு குடும்பமும் யுத்தத்திலே ஷஹீதாகுவதை விட எனக்கு மிகப்பெரிய கவலை என்று ஒவ்வொரு சகாரங்கள் நடக்குமென்றா அதை கல்புக்கு அல்லாஹ் வழங்கப்படுத்தி கொடுப்பார். அவருடைய கல்பு பரிசுத்தம் என்பதனால் அல்லாஹ் அப்படி ஒரு அமைப்பு வச்சிருக்கிறார். முல்ஹம், இல்ஹாமியத்தான அறிவு அவங்களுக்கு உடனே பட்டுது. இதுதான் காரணம். உடனே சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என் தாய் தகப்பன் மட்டுமல்ல, என் குடும்பம் மட்டும் இல்ல, என்னுடைய உயிரை விட, என்னுடைய உடம்பு உயிரை விட நான் உங்களை நேசிக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்முறுவல் பூத்தவர்களாக சிரித்த முகத்தோடு சொல்கிறார்கள், அல் ஆன யா உமர், உமரே இப்பொழுதுதான் நீங்க பரிபூரண மூமினாக ஆகிட்டீங்க. அப்ப அவங்க தொழுத தொழுகை எங்க போச்சு? அவங்க ஜக்காத் எங்க போச்சு? அவங்களோட வீரம் எங்க போச்சு? இஸ்லாத்துக்கு வந்ததிலிருந்து பல்லாயிரக்கணக்கான மக்களை இஸ்லாத்துக்கு எடுத்தாங்களே, அந்த சவாப் எல்லாம் எங்க போச்சு? என்ன அமல் இருந்தாலும், நெற்றி கருக்கும் வரையில தொழுதாலும், பல கோடி பங்கிட்டு சதக்கா கொடுத்தாலும், பல ஹஜ்ஜி, நூற்றுக்கணக்கான உம்ராக்கள், எந்த நேரமும் திக்ர், எந்த நேரமும் நாவுல கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன அமல்களை செய்தாலும் நமது உயிரை விட, நமது பிள்ளையை விட, நமது மனைவியை விட, நமது அம்மா அத்தாவை விட, நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் முஹப்பத் வைக்கவில்லை என்றால் நாம் முஃமின்கள் அல்ல.
மாட்டார். எனவேதான் அந்த உயிரை தியாகம் செய்வதற்கென்றே அல்லாஹ் சஹாபாக்களை படைச்சார். பத்ர் யுத்தத்தில் 313 பேர் 1000 காபிர்களோடு மோதினார்கள். அதே போல எத்தனையோ யுத்தங்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா இன்ஷா அல்லாஹ் மக்கா முக்கர்ரமாவுல நாம சௌர் குகைக்கு போய் அங்க உள்ள விஷயத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல இந்த பயானை சொல்லுவோம் என்றாலும் பொருத்தமாக இருக்கிறது என்றதனால சொல்லுவோம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வச்சிருந்த அன்பு, அவர்களோடு வச்சிருந்த பாசம், அவர்களோடு வச்சிருந்த கிருபை எந்த சஹாபியோடும் ஒப்பிட முடியாது. அபூபக்கருடைய ஈமானை ஒரு தட்டிலும் ரலியல்லாஹு அன்ஹு ஏனைய நபிமார்கள் ரசூல்மார்கள் அல்லாத எல்லா நபிமார்களுடைய உம்மத்தினர்கள், எல்லா ரசூல்மார்களுடைய உம்மத்தினர்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபாக்கள், தாபிஊன்கள், இமாம்கள், குதுபுமார்கள், கியாமத் நாள் வரையில் வரக்கூடிய கடைசி மனிதன் வரையில எல்லார ஈமான எடுத்து தராசினுடைய ஒரு தட்டில வச்சிட்டு அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஈமானை இன்னொரு தட்டில வெச்சோம் என்று சொன்னால் அவர்களுடைய ஈமான் தட்டு தான் கீழே போயிடும். அவர்களுடைய ஈமானுடைய கணம் அப்படி. அப்படி அமல்களை வச்சு சொல்லல. அமல்களை வச்சு சொல்றதா இருந்தா ரெண்டு சஹாபியுடைய அமல் எடுத்து பார்த்தா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்ந்தது 63 வருஷம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு 3 பேரும் சேர்ந்த காலத்தை கூட்டி பார்த்தோம் என்று சொன்னா 120 வருஷம் தாண்டுது. 140 வருஷமும் தாண்டுது. இவங்க தொழுக இவங்க செஞ்ச திக்ருகள் எல்லாத்தையும் சேர்த்து பார்ப்போம். அதுவும் போதாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய அமல் எடுத்து போடுவோம், புகாரி இமாமுடைய அமல் எடுத்து போடுவோம், ஷாஃபி இமாமுடைய அமல் எடுத்து போடுவோம், குதுபு நாயகத்தினுடைய அமல் எடுத்து போடுவோம், ரிஃபாய் நாயகத்தினுடைய அமல், ஷாதுல்லாஹ்வுடைய அமல் எல்லாத்தையும் தூக்கி போட்டு பார்த்தாலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 63 வருஷம் என்ன செஞ்சிருப்பாங்க? எத்தனை கோடி லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லி இருப்பாங்க? எத்தனை லட்சம் உம்ரா செஞ்சிருப்பாங்க? அவங்களால என்ன செய்ய முடியும்? 63 வருஷத்துக்குள்ள என்ன செய்யலாமோ அதைத்தான் செஞ்சிருப்பாங்க. அப்ப முழு உலகத்துல வந்த எல்லா நபிமார்களுடைய உம்மத்து, எல்லா சஹாபாக்கள், எல்லா இமாம்கள், எல்லா அவுலியாக்கள் எல்லாருடைய ஈமானையும் என்று தான் சொன்னாங்களே தவிர அமல் என்று சொல்லல. எல்லாருடைய அமல் என்று சொல்லல. ஏன் தெரியுமா? நம்முடைய அமல் எப்படி என்றதை அல்லாஹ் பார்க்கிறது இல்ல, நம்முடைய கல்பத்தான் பார்க்கிறான், நம்முடைய ஈமானை தான் பார்க்கிறான், நம்முடைய உறுதியான எண்ணத்தை தான் பார்க்கிறான். கல்பு சுத்தமாக இருக்கிறதா? கல்புல முனாஃபிக்குத்தனம் இருக்கிறதா? அல்லது இவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிறாரா? மனிதர்கள் புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்கிறாரா? பணத்துக்காக வேண்டி செய்கிறாரா? 2 பேர் கோபிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த செய்தியை சொல்றாரா? அல்லது 2 பேர் கோபித்த 2 பேரை சேர்த்து வைக்க வேண்டும் என்பதற்காக ஒற்றுமையை பரப்புவதற்காக செய்கிறாரா என்ற நோக்கத்தை அறிந்தவன் அல்லாஹ் மட்டுமே. எனவேதான் நாம் செய்தனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு இவ்வளவு பெரிய தரஜா என்ன காரணம் என்றால், ஒரு தடவை இந்த மஸ்ஜித் நபவி இந்த பள்ளியில சஹாபாக்கள் பேசிக்கொண்டிருக்கிறாங்க. ஒரு சில சஹாபாக்கள் சொல்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு விட சிறந்தவர். இன்னும் கொஞ்சம் பேர் சொல்றாங்க, இல்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு விட உமர் ரலியல்லாஹு அன்ஹு சிறந்தவர். இப்படி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு கூட்டம் சொல்லுது, இல்ல இல்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் சிறந்தவர் என்று சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து நுழையிறாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு அங்கிருந்து கொடுத்துவாங்க, அங்கிருந்தே கொடுப்பாங்க, இங்கிருந்து கொடுப்பாங்க, அங்கிருந்து கொடுக்கும், இங்கிருந்து கொடுப்பாங்க. நீங்க எல்லாம் என்ன பார்த்தா சரி? அப்ப உமர் ரலியல்லாஹு காதுல விழுது, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு விட என்ன சிறப்பாக்குதா ஒரு கூட்டம், நான் அவர்களை விட சிறந்தவன் ஒரு கூட்டம் சொல்லுதா என்ற கேள்விப்பட்டு உடனடியாக வந்தாங்க. மிம்பர் மேடை மீது ஏறி சொன்னாங்க, யாரு சொன்னாங்க அவர்களை விட நான் சிறந்தவன் என்று? நீங்க எல்லாரும் இப்படி சொல்றீங்களா? நான் 2 விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். இந்த 2 விஷயத்தை நீங்க போய் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட போய் கேட்டு
திரும்பி எனக்கிட்ட வாங்கன்னு சொன்னாங்க. என்ன விஷயம் என்ன விஷயம் தெரியுமா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஹிஜ்ரத் வரும் பொழுது, மக்காவிலிருந்து மதீனா முனவ்வராவுக்கு வரும் பொழுது, அந்த தௌர் குகை, அந்த பாம்பு குகைக்குள்ள அந்த இருள், காரிருள் நடுஜாமத்துல, யா ரசூலல்லாஹ் நீங்க முதல்ல போயிராதங்க, நான் போய் பார்க்கிறேன், உங்களுக்கு ஒன்று நடக்க கூடாது, நான் முதல்ல போய் நுழைகிறேன் என்று முதல்ல உயிரை தியாகம் செய்வதற்காக உள்ள நுழைஞ்சாங்களே, அந்த ஒரே ஒரு சவாபையும் நல்லா வழங்கிக்கணும். முதல்ல இவங்க நுழைஞ்சாங்களே அந்த பாம்பு குகைக்குள்ள, சவுர் குகைக்குள்ள, அந்த ஒரு சவாபையும், அதே போல மக்காவிலிருந்து மதீனா முனவ்வராவுக்கு கடும் சூடான காலத்தில் நடந்து போகும் பொழுது அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொஞ்சம் டயர் அதிகமானதன் காரணமாக கொஞ்சம் மயக்கம் வந்துட்டது. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிச்சம், அதாவது என்ன கொளுத்தவங்களா, என்ன சொல்ற, கொளுத்த ஆழமானவங்களுக்கு பர்மனானவங்க கிடையாது, அவங்க ஒல்லியானவங்க, அவங்களால அதிகமாக பெருசா அவங்க செய்ய முடியாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போல கம்பீர தோற்றம், வீரம் அப்படி கிடையாது அவர்களுக்கு. ஈமான் தான் ஸ்ட்ராங்கா இருக்கு, இவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. காபிர்கள் பின்னால விரட்டி வர்றாங்க, போகவும் வேணும், என்ன செய்யற, என்ன செஞ்சாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க விருப்பம் வேண்டா என்ன முதுகுக்கு மேல நீங்க அப்படியே தாங்கி, நான் உங்களை தாங்கிக் கொள்றேன், நான் நடந்து போறேன். அபூபக்கரே உங்களால என்ன சுமக்க முடியுமா, உங்களால என்ன தாங்கிக் கொள்ள முடியுமா? யா ரசூலல்லாஹ் என்னால முடியும் என்று சொல்லி முதுகுக்கு மேல ஏற்றி அப்படியே கொஞ்ச தூரம் தான் நடந்தாங்க, கொஞ்ச தூரம் நடந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என் அருமை தோழர்களே, நான் ரெண்டு விஷயம், ஒன்று அந்த பாம்பு குகை, அந்த தௌர் குகைக்குள்ள முதலாவதாக போய் நுழைஞ்சது கிடைச்ச சவாபையும், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகும் பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படியே தன்னுடைய மேனி மீறி சுமந்தவர்களாக கஷ்டத்தோடும் சிரமத்தோடும் கொஞ்சம் நடந்து சென்றார்களே, அந்த ரெண்டு சவாபையும் மட்டும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட எனக்கு கேட்டு தாங்க, நான் அதை எடுத்துக்கொண்டு நான் இஸ்லாத்துக்கு வந்த நாள்ல இருந்து வஃபாத்தாகும் வரையில் என்னென்ன அமல்களை செய்திருக்கிறேனோ, என்ற தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், திக்ர், ஸலவாத், இஸ்லாத்துக்கு எடுத்த விஷயங்கள், எத்தனை பேரை இஸ்லாத்துக்கு எடுக்க இருக்கிறேன், அவ்வளவு விஷயங்கள் எல்லாத்தின் நன்மையையும் நான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்க தயார். எனக்கு அவங்கள ரெண்டே ரெண்டு அமல் தந்தா எனக்கு போதும், அதற்கு ஈடாகாது இந்த உமருடைய எல்லா அமல்களும் என்று சொன்னார். அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அல்லாஹ் ஒவ்வொரு சஹாபியும் எனக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கிறாங்க, நான் அவங்களுக்கு கடன்காரன், நான் அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த சஹாபாக்கள் மனைவி, பிள்ளைகள், சொத்து செல்வம் என்று பார்க்காம எனக்காக வேண்டிய உயிரை அர்ப்பணித்தார்கள் யா அல்லாஹ். எனவே ஒவ்வொரு சஹாபிக்கும் நான் கடமைப்பட்டவன், நான் கடன்காரன். எனவே நான் அவர்களுக்கு என்னென்ன செய்யணுமோ மேக்சிமம் செஞ்சிட்டேன் யா அல்லாஹ். அவங்களுக்கு என்னால வேண்டியதை செஞ்சிட்டேன், ஒவ்வொரு தரஜாவை பெற்றுக் கொடுத்துட்டேன். எத்தனையோ கட்டத்துல உங்களுக்கு நான் அதை எடுத்து தருவேன், இதை தருவேன், நீங்க சுவர்க்கவாதி, நீங்க அப்படிப்பட்டவர், நீங்க கல்வி சுத்தமானவர், உங்களோட கால்நடை சப்தம் எனக்கு சுவர்க்கத்துல கேட்குது, உங்களுக்கு நான் நிச்சயமாக ஷஃபாஅத் செய்வேன், நான் உங்களை கவனிப்பேன். இப்படி எத்தனையோ எல்லா சஹாபாக்களுக்கும் நான் கொடுத்துட்டேன். ஆனா அபூபக்கருக்கு என்னால கொடுக்கிறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களை நீயே பார்த்துக்கொள்ள, என்னால ஒண்ணு செய்யல, நீதான் அவர்களுக்கு பொறுப்பு. அதை கண்ணியப்படுத்துறதுக்காகத்தான் இன்று வரையில கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லிட்டு இங்க வரக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், கொஞ்சம் அங்கால போய் அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அஸ்ஸலாமு அலைக்கும் யா உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுக்கு பக்கத்துல கியாமத் நாள் வரையில் தூங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இஸ்லாமே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்கள். நீங்களும் ஒருத்தர், அவங்க நம்மள தேடி வருவாங்க,
அவங்க நம்மளை தேடி வந்து நீங்க வெள்ள காப்பட்டுல தொழுந்தவர், நீங்க ரவுதா ஷரீஃப்ல வந்து அழுது என்னோட முகப்பத்து வச்சவர், நீங்க வந்து எனக்காக வேண்டி எத்தனையோ செஞ்சிருக்கிறீங்க, என்ன நினைச்சு கண்ணீர் வடிச்சிருக்கிறீங்க, எனக்காக வேண்டி பலவிதமான அன்னதானங்கள் தான தர்மங்கள் கொடுத்தீங்க, எத்தனையோ விதமான சலவாத்துக்களை நினைச்சு நீங்க ஓதினீங்க. எனவே என்னுடைய ஷஃபாத் உங்களுக்கு வாஜிபாகி விட்டது. வாங்க கையால குடிச்சு கூட்டிட்டு போவாங்க ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், அவர்கள் குடியிருக்கும் சுவர்க்கத்துக்கு. சஹாபாக்கள் உயிர் தியாகம் செஞ்ச சுவர்க்கத்துல எப்பல் சாப்பிடுவதற்கல்ல, சுவர்க்கத்துல ஊர்லின் பெண்களுடைய இன்பத்தை அனுபவிப்பதற்கல்ல, சுவர்க்கத்துல பொரிச்ச கோழி சாப்பிடணும் என்பதற்கல்ல. அவனுக்கு அந்த ஆசை இல்லையே, அவன் சாப்பிடவே இல்லையே. சஹாபாக்கள் என்ன சாப்பிட்டாங்க? வாழ்ந்ததெல்லாம் எளிய வாழ்க்கை, சாப்பாட்டுல அன்பு கிடையாது அவர்களுக்கு. பேரின்பம் அல்லாஹ்வை முஹப்பத்து வைப்பது, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஹப்பத்து வைப்பது, இதுதான் அவங்களுக்கு இன்பம். அவங்க சுவர்க்கத்துக்கு போகணும் என்று ஆசை வச்சாங்கதான். ஏன்? அந்த சுவர்க்கத்துல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்க, அவங்களோட சுவர்க்கத்துல இருக்கணும் என்று தான் ஆசை வச்சாங்களே தவிர சுவர்க்கத்துல ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும், சுவர்க்கத்துல நல்ல சோறு சாப்பிடணும், பொரிச்ச கோழி சாப்பிடணும், அங்க ஊர்லின் பெண்கள் கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும், அதுக்காக இங்குள்ள மனைவியை விதவையாக்கணுமா? அதுக்காக இங்குள்ள பிள்ளைகளை அனாதையாக்கணுமா? இல்ல, இதே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சுவர்க்கத்துல நாம இருக்கணும். சங்கை மிகுந்தோர் சலாம் சொல்லுகிறோம். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ். الصلاة والسلام عليك يا حبيب الله. الصلاة والسلام عليك يا نبي الله وعلى آلك وأصحابك يا نور الله. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم. محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، وقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. صدق الله مولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. رواه البخاري ومسلم أو كما قال عليه الصلاة والسلام. الله تعالى من நல்லடியார்களே, நாம வந்திருக்கிறோம் மஸ்ஜிது குபா. இதுதான் இஸ்லாத்துல முதலாவதாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் மஸ்ஜிது குபா. மதீனா முனவ்வராவுக்கு வந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கின உடனே கட்டப்பட்ட பள்ளிவாசல் மஸ்ஜிது குபா. இதை பற்றி அல்-குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குது. எப்படி என்று சொன்னா, லமஸ்ஜிதுல் உஸ்ஸிஸ அலா தக்வா, தக்வாவின் பேரில் முதலாவதாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் இந்த மஸ்ஜிது குபா. இது அல்லாஹ்வுடைய கிருபையினால நாம இன்ஷா அல்லாஹ் இந்த மஸ்ஜிது குபாவுக்கு வந்திருக்கிறோம். இந்த மஸ்ஜிது குபாவுல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஷ்டப்பட்டு அவர்களுடைய சங்கையான கரங்களால் அவர்களுடைய கைகளால கல்லு வச்சு அவங்களே கட்டினாங்க. சஹாபா பெருமக்களும் சேர்ந்து அவங்களே கட்டின பள்ளிவாசல் தான் இந்த மஸ்ஜிது குபா.
எனவே அல்லாஹு தஆலா இந்த மஸ்ஜிது குபாவுல நாம தொழக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான். மதீனா முனவ்வராவுல வாழக்கூடியவர்கள் அடிக்கடி வந்து இங்க தொழுவாங்க. நாம இப்ப போயிட்டு மறுபடியும் வந்தோம்னா அங்க தொழுதா உம்ராவுடைய நன்மை நமக்கு கிடைக்கும். எப்ப வந்தாலும் எப்படி வந்தாலும் மதீனா முனவ்வராவுக்கு வந்த நேரத்துல இந்த மஸ்ஜிது குபாவுல 2 ரக்காத்து நாம தொழுவோம் என்று சொன்னா ஒரு உம்ராவுடைய நன்மை நமக்கு கிடைச்சே தீரும். அது சலாத்துல் ஹாஜாவாக இருக்கலாம், அல்லது இஸ்திகாரா தொழுகையாக இருக்கலாம், அல்லது நஃபில் தொழுகையாக இருக்கலாம், அல்லது தஹியத்துல் மஸ்ஜித். எந்த தொழுகையை தொழுதாலும் அல்லாஹு தஆலா உம்ராவுடைய நன்மையை நமக்கு தருகிறான். நான் மறுபடியும் மீட்டி சொல்கிறேன், இங்க தொழுகைக்காக உம்ராட நன்மை அல்லாஹ் தந்தத்துக்குரிய முக்கிய காரணம் என்ன தெரியுமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத்து செய்கிற வாரவங்கள் பூவிலின்பம் கொள் நெஞ்சமே தூய கலிமாதனை தினம் ஓதுவாய் நெஞ்சமே லாயிலாஹ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த 6ஆம் மாதம் 2011 நான் எங்கள் மனைவியும் மற்றும் எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் நாங்கள் வந்து உம்ரா போனோம். உம்ரா போனால் நல்லபடியாக சிறப்பான முறையில் மௌலவி சையத் அலாவியுடைய வழிகாட்டலில் கமால் முஸ்தபாவுடைய தலைமையில் போன ஹஜ்ஜி நாங்கள் உம்ரா செய்ய போனோம். ரொம்ப சிறப்பான முறையில் எல்லா வணக்கங்களும் நல்லபடியாக செஞ்சு நல்ல சிறப்பாக கவனித்து அனுப்புனாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து மற்றபடி தங்குற வசதி, சாப்பாடு, மற்றபடி இபாதத்துகள் அனைத்தும் ரொம்ப நல்ல முறையில் கவனித்து அனுப்புனாங்க. அப்படி அடுத்த விரும்பி நீங்கள் போகிறீங்கனாக்க தாராளமாக அவங்க கூட நீங்கள் போகலாம். அதுக்கு நாங்கள் வந்து உத்தரவாக அளிக்கிறேன். எங்களுடைய பயணம் ரொம்ப நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. நல்ல கவனிப்பு ஆரம்பத்தில் இப்போ கொழும்பு ஏர்போர்ட்லேருந்து மற்றபடி ஜிட்டாலேருந்து மதினாலேருந்து மக்கா அனைத்துக்கும் ரொம்ப நல்ல சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. பஸ்ஸு போக்குவரத்து, ஹோட்டல் வசதிகள் சிறப்பாக இருந்துச்சு, சாப்பாடு நல்லா இருந்துச்சு. அதுபோக வந்து அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பர்சனலாக நல்லா கவனித்தாங்க. அதாவது மற்றபடி நீங்கள் யாரும் புறப்பட விரும்புகிறவங்க தாராளமாக நீங்கள் வந்து அவங்க கூட போயிட்டு வரலாம். ஹாஜரா டிராவலுடைய நிர்வாகி நம்ம கமால் முஸ்தபாவோலாம் அவருடைய துணைவியாரும் கூடவே இருந்து நம்ம பெண்களுக்கு தேவையானது அவருடைய மனைவி எல்லாம் வழிகாட்டினாங்க. முஸ்தபா கமாலும் அலாவி மௌலானாவெல்லாம் வந்து நல்ல சிறப்பாக செஞ்சாங்க, கவனிச்சு அனுப்புனாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அது அப்படி எடுத்து Allah the Almighty, Allahu Allah, protect me and guide me, Allahu Allah, oh, to your love and mercy, Allahu Allah, Ya Allah, don't deprive me, Allahu Allah, from beholding your beauty, Allahu Allah, oh my Lord, accept this plea, Allahu Allah. Günahı Allahu Allah, alemin padişahı Allahu Allah, yüreklerin penahı Allahu Allah, işit Allah derdimi bu ahlarını, rahmeyle bağışla.
bağışla günahlarımı, hayır eyle hem akşam hem sabahlarımı. Hasbi Rabbi Cenlallah, Allahu Allah, ma fi kalbi gayrullah, Allahu Allah. वो तन्हा कौन है, अल्लाहु अल्लाह, बादशाह वो कौन है, अल्लाहु अल्लाह, मेहरबा वो कौन है, अल्लाहु अल्लाह, क्या ऊंची शान है, अल्लाहु अल्लाह, उसकी सब निशान है, अल्लाहु अल्लाह, सब दिलों की जान है, अल्लाहु अल्लाह। يا رب العالمين الله الله صل على طه الأمين الله الله في كل وقت وحين الله الله املأ قلبي باليقين الله الله ثبتني على هذا الدين الله الله واغفر لي والمسلمين الله உஹது யுத்தம் நடைபெற்ற இடத்துல இருக்கிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய சஹாபா தோழர்களையும் கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக பத்ர் யுத்தத்தில் காபிர்கள் கொல்லப்பட்டார்கள். அதுக்கு பழிக்கு பழி வாங்கி ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காகத்தான் உஹது யுத்தம் நடந்தது. ஏன்னா பத்ர் யுத்தத்துல கொடும் காபிர்கள் எல்லாம் பெரிய பெரிய தலையெல்லாம் வீழ்த்தப்பட்டாங்க. அபூ ஜஹல், உத்பா, ஷைபா எல்லாம் வீழ்த்தப்பட்டாங்க. அந்த வரி அந்த ஆத்திரம் தாங்க முடியாம தான் உஹது யுத்தம் நடந்தது. உஹது யுத்தம் நடந்ததுல சிலர் நினைச்சுக்கொண்டு நிற்கிறாங்க அதுதான் உஹது மலைன்னு. பாருங்க எல்லாம் ஏறிக்கொண்டு நிற்கிறாங்களே, அவங்க பாவம், அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க இது உஹது மலைன்னு. அது உஹது மலை அல்லது, அந்த மலைக்கு பேர் ஜபலுர் ருமாத். ஜபலுர் ருமாத் என்றா 40 பேரை அல்லது 50 பேரை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது யுத்தம் நடைபெற முந்தி ஏற்றி மலைக்கு மேல ஏற்றி சொன்னாங்க, இந்த மலைக்கு மேல நீங்க எல்லாரும் இருக்கணும். இதை விட பெரிய மலையாத்தான் இருந்தது, உடைச்சு இப்ப கொஞ்சம் சிறியதா ஆயிட்டது. இப்ப யாரு என்ன நடந்தாலும் யுத்தம் என்ன மும்முரமாக போய் முஸ்லிம்கள் கொல்லப்பட்டு ஷஹீதானாலும் நீங்க கொஞ்சம் பேரும் நான் சொல்லும் வரையில அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது மக்காவுல அவங்களோட அம்மாவும் அத்தாவும் பெரிய கோடீஸ்வரர்கள், அவங்களுக்கு பெரிய சொத்துக்கள் எல்லாம் இருக்குது. காலையில ஒரு உடுப்பு உடுப்பாட்டினாங்களா மாலையில இன்னொரு உடுப்பு உடுப்பாட்டுவாங்க, அதை யாருக்கு சரி கொடுத்துருவாங்க. விலை உயர்ந்த உடுப்பு உடுப்பாட்டுவாங்க. ஒவ்வொரு நாளும் 2 உடுப்பு, அப்படிப்பட்ட கோடீஸ்வரர்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, சின்ன வயதிலேயே முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு பிடிச்சி மதீனா முனவராக அனுப்புறாங்க. எல்லாரும் நீங்க போய் மதீனத்துல இஸ்லாத்துக்காக வேண்டி கஷ்டப்பட்டு சஹாபாக்களை உருவாக்குங்க, நாம பின்னால வருவோம்னு அனுப்பி வச்சாங்க. பிறகு முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி செல்வத்தோட வாழ்ந்தவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவரா வந்தாங்க தானே, வந்து முஸ்அப் இப்னு உமைரை தேடுறாங்க. தேடி பார்க்குறாங்க, அங்கேயும் இங்கேயும் பார்த்தா காணல. அதுக்கப்புறம் முஸ்அப் இப்னு உமைர் எங்கன்னு கேட்டாங்க.
கேட்ட உடனே முன்னால நிற்கக்கூடிய ஒரு வாலிபர் ஒண்ணு காட்டினாங்க. இவர் தான் முஸ்அப் இப்னு உமைர் என்று சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது முஸ்அப் இப்னு உமைரா? எனக்கு திட்டம் வருதில்லையே, எனக்கு அறிமுகம் வருதில்லையே, இவர் தானா முஸ்அப் இப்னு உமைர்? எவ்வளவு செல்வத்தோட வாழ்ந்தவர், எவ்வளவு சிறப்பா இருந்தவர், எவ்வளவு சாப்பிட்டவர், எவ்வளவு அழகா வளர்த்தாங்க. தாயும் தகப்பனும் இஸ்லாத்துக்கு போயிட்டான் என்றதுக்காக சொத்து கொடுக்கவும் இல்லை, காசு கொடுக்கவும் இல்லை. நீ உன் முகம்மது கிட்ட போய் எளியவனாகி எளிய வாழ்க்கை என்று சொல்லி மிஸ்கீனை போல அலைஞ்சி திரி என்று அம்மாவும் அப்பாவும் விட்டு போட்டாங்க. அவர்களை தான் அம்மா அத்தாட முன்னுக்கு இவர்கள் காணக்கூடாது என்பதற்காக மதீனா முனவ்வராவுக்கு அனுப்பினாங்க. அது ஒரு காரணம். அடுத்த காரணம், ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட ஷஹீதாக்கப்பட்டு இங்கு தூங்கிக் கொண்டிருக்கணும் என்றது அடுத்த காரணம். எனவே முஸ்அப் இப்னு உமைர் பார்த்துட்டு கண்ணீர் வடிச்சிட்டு உடனடியாக துஆ செஞ்சாங்க. அவர்கள் தான் எல்லா சஹாபாக்களோட வீட்டுக்கும் போய் கண்மணி நாயகம் அவர்கள் சிறப்பானவர்கள், அவருடைய சங்கையான உமிழ்நீர் இப்படிப்பட்டது, அவர்களுடைய பரக்கத் இப்படிப்பட்டது, சங்கையான வியர்வை இப்படிப்பட்டது, எல்லாத்தையும் சொல்லி சொல்லி முழு மதீனாவுக்கும் அவர்களை பற்றி சொன்னதே முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களும் இங்கே தான் அடங்கி இருக்கிறாங்க. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா நல்லடக்கம் செய்வதற்காக இந்த இடத்துல தான், இதே இடம் நாங்கள் இருக்கிற இடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடமாடின இடம், சஹாபாக்கள் யுத்தம் செஞ்சு துஆ கேட்ட இடம், அதே போல குர்ஆன் ஆயத்து இறங்கின இடம் இது. இந்த இடம் சுவர்க்கத்து பூஞ்சோலையா இல்லையா என்று யோசிக்க கூடாது. சுவர்க்கத்து பூஞ்சோலை தான் இது. அவர்கள் மௌத்தண்டு சொல்லவும் வானம், நினைச்சு பார்க்கவும் வானம். அவங்க கபருல ஹயாத்தோடு இருக்கிறாங்க என்று குர்ஆன்ல அல்லாஹ் சூரத்துல் பக்கரால சொல்றான். அந்த குர்ஆன் ஆயத்தை நான் இப்போ ஓதினேன்டா என்ன ஜீப்ல தூக்கிட்டு போயிடுவான். அவர்கள் உயிரோடு இருக்கிறாங்க, ஹயாத்தோடு இருக்கிறாங்க. நாம இங்க வந்து என்ன ஹாஜத்தை அவங்கக்கிட்ட சொன்னாலும் அவங்க அல்லாஹ் கிட்ட கேட்டு நமக்கு பெற்று தருவாங்க என்றது உறுதி. ஏனென்று சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்து அவர்களை காப்பாற்றின சஹாபா பெருமக்கள் நபிமார்களுக்கு அடுத்த அந்தஸ்தில் உள்ளவர்கள். எனவே அவங்க பக்கத்துல ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபாக்கள் ஷஹீதானா அவங்கள குளிப்பாட்ட மாட்டாங்க, அதே போல கஃன் செய்ய மாட்டாங்க. உடுப்போடு ரத்தத்தோட அடக்குவாங்க. கியாமத்தினால ரத்தத்தோட எலும்பி நின்றா அது போல ஒரு கண்ணியம் அவங்களுக்கு இல்லை. ரத்தத்தோட எலும்புவாங்க சுகதாக்கள். அப்ப அவர்கள் நல்லடக்கம் செய்யறதுக்கு கபருக்கு பக்கத்துல வச்சு அவங்க என்ன சொன்னாங்க, யா சய்யித சுகதா, சுகதாக்கள் தலைவரே, யா அம்ம ரசூலில்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாச்சாவே, யா அஸதல்லாஹி வ அஸத ரசூலிஹி, அல்லாஹ்வுடைய சிங்கமே, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சிங்கமே என்று சொல்லிட்டு நான் மைக் இல்லாம ஒரு விஷயம் சொல்றேன், அவனோட காதுல விழுந்தா எனக்கு பிரச்சனையாகும். பிரச்சனைகள், சிக்கல்கள், இன்னல்கள், சஞ்சலங்கள், கவலைகள், இந்த அவ்வளவையும் உங்களோட பேரை சொல்லி யாராவது அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ் ஹம்ஸா ரலியல்லாஹுடைய பரக்கத்தை கொண்டு நீ எனக்கு இதை செஞ்சுதான்னு கேட்டா அல்லாஹ் நிறைவேற்றுவானே, அப்படிப்பட்ட ஹம்ஸாவே என்று பேசுறாங்க மையத்தோட. ஹம்ஸாவே, ரசூலுல்லாஹ் சாச்சாவே, அல்லாஹ்வுடைய சிங்கமே, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சிங்கமே என்றெல்லாம் சொல்லிட்டு கடைசியா சொல்றாங்க, உங்களோட பேரை சொல்லி அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ் ஹம்ஸா நாயகத்துக்காக வேண்டி எனக்கு இந்த ஹாஜத்தை நிறைவேற்று கேட்டு அல்லாஹ் நிறைவேற்றுவானே, அப்படிப்பட்ட ஹம்ஸா நாயகமே என்றெல்லாம் பேசிட்டு தான் அவர்களை நல்லடக்கம் செஞ்சு கபரில் வச்சு இவர்களோட கையாலேயே அடக்கினார்கள். எனவே அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, நாம இப்ப ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹல்லலா ரலியல்லாஹு அன்ஹு, கஸீலுல் மலாயிகா, அவர்களை மலக்குகள் வந்து குளிப்பாட்டினாங்கன்னு சொல்லப்படுது. அவர்கள் அப்படி 70 சஹாபாக்களும் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு இங்க தான் அடங்கி இருக்கிறாங்க. பக்கத்துல போய் நாம பாப்போம். சலாம், நான் மைக்ல உங்களுக்கு சலாம் சொல்லி தருவேன், நீங்க தனிப்பட்ட முறையில் துஆ வையகம் யாவும் மறைந்து விடும், வானகமும் வையகமும் யாவும் மறைந்து விடும். ஆனதினால் மானிடனே ஆண்டவனை நீ சொல்லுவாய். மௌத்தையே நீ மறந்து
மறந்து இங்கு வாழலாகுமா? மௌத்தையே நீ மறந்து இங்கு வாழலாகுமா? மாறிடும் வாழ்வினில் மூழ்குதல் நியாயமா? வந்து ஃபாத்திமா பின்த் அசத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அலி ரலியல்லாஹு தஆலானுடைய தாயார். இவங்க தான் அபூ தாலிப் அவங்களுடைய மனைவி. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்த தாய் இவங்க. இருக்கும் பொழுதே வாப்பா அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வஃபாத் ஆகிட்டாங்க. வயிற்றில் இருக்கும் பொழுது அவங்கள பெத்தெடுத்து 6 வருஷத்தில் இவங்க ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தாயார் வஃபாத் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட 6வது வயசுலேருந்து அவர்களை வளர்த்தது இவங்க தான். ஃபாத்திமா பின்த் அசத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களும் அபூ தாலிப் இவங்க வச்சிருந்த அன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட. அவங்களுக்கும் நிறைய ஆம்பளை பிள்ளைங்க இருந்தாங்க. அந்த ஆம்பளை பிள்ளைங்களை விட 100 மடங்கன்றோ 1 கோடி மடங்கன்றோ சொல்ல முடியாத அளவுக்கு இவங்களோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ரொம்ப அன்பு திருப்ப பாசம் வச்சுருந்தாங்க. சில கட்டங்களில் காஃபிர்கள் சின்ன வயசுலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படிப்பட்டவங்க தான்ன்றத காஃபிர்களுக்கு விளங்கி போச்சு. இவங்க தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் கொடுத்து வளர்த்த ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இவங்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவங்களோட கடைசி காலத்தில் ரொம்ப கண்ணியம் செஞ்சாங்க, கண்ணியப்படுத்தினாங்க. சஹாபாக்களுக்கிட்ட அடிக்கடி இவங்களை பற்றி சொல்லுவாங்க. என் ரத்தத்தில் இவங்களோட பாலும் என் ரத்தத்தில் ஓடுது. எனக்கு கிடைக்கிற அவ்வளோ நன்மையில் இவங்களுக்கும் பங்கு இருக்குது. என் உயிர் காப்பாற்றப்படுறதுக்கும் என் உடம்பு நல்ல பலமாக ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இவங்களோட பாலும் சேர்ந்து தான் எனக்கு துணையாக இருந்து இவங்களுக்கு பெரிய தரஜாவை கொடுத்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. அடிக்கடி ஞாபகப்படுத்துவாங்க நன்றி கடனுக்காக. அது இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, வரவேற்கத்தக்கது. இஸ்லாத்தில் அது முக்கியமான சுன்னத்தான ஒரு அமல். அவங்களும் வந்திருக்கிறாங்க கபர்களுக்கு. அவங்களும் ஜியாரத்து செஞ்சிருக்கிறாங்க, சலாம் சொல்லியிருக்கிறாங்க, ஜியாரத்து செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா நாயன் மற்ற நபிமார்கள்ட்ட பொருட்டால துவா கேட்டிருக்கிறாங்க. ஃபாத்திமா பின்த் அசத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு துவா கேட்டேன்னு சொன்னாங்களே, யா அல்லாஹ் என்னுடைய பொருட்டை கொண்டும் எனக்கு முன்னால் உண்டான நபிமார்களுடைய பொருட்டை கொண்டும் என்ற தாய் ஃபாத்திமா பின்த் அசத் நீ மன்னித்தருள்வாயாக என்று துவா கேட்டிருக்கிறாங்க. சஹீஹான ஆத்தென்டிக் ஹதீஸ் வருது. அதனால் இதெல்லாம் முக்கியமான சுன்னத்தான அமல்கள் நமக்கு கிடைக்கிறது பெரிய ஒரு பாக்கியம். அதை நினச்சி அல்லாஹ்வை சுக்ரு செஞ்சு கல்பால சந்தோஷப்பட்டு கொண்டு வாங்க. ஏனென்றா அல்லாஹ்வுடைய படைப்புகளையோ அல்லது அல்லாஹ்வுக்கு நியமத்துக்கு நன்றி செலுத்துகிற நோக்கத்தோடையோ கொஞ்சம் கல்பால அல்லாஹ்வை பற்றி நினைக்கிறது 1000 ரக்காத்து நஃபில் தொழுறத்தை விட மேல். அதனால் நமக்கு இந்த பாக்கியத்தை தந்தானே, ஒருத்தரும் இல்லாததுக்கு அல்லாஹ் நம்மளை பிடிச்சி அனுப்பினான். நமக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிட்டது அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை சுக்ரு செய்யணும். அதில் அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்படுறாங்க. எனவே அவங்களுக்கும் சலாம் சொல்லிட்டு السلام عليكم يا سيدتنا حليمة السعدية رضي الله تعالى عنك. السلام عليك يا أم رسول الله صلى الله عليه وسلم. إن الرضاعة رضي الله تعالى عنك. نسأل الله لنا ولكم العافية. الفاتحة. அதெல்லாம் ஒரு குடும்பத்தில் இருக்கிற அமைப்புகள். பாருங்க, 4 சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும். அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க? எல்லாரோட ஈமானையும் ஒரு தராசி தட்டில் வச்சு அபூபக்கர் ரலியல்லாஹு ஈமானை இன்னொரு தட்டில் வச்சா அதுதான் கணக்கும். அப்படி உட்காருங்க. தண்ணி போத்தா யாரே கொண்டு வந்தீங்கன்னா தண்ணி போத்தா இல்லை, அது நான் கடைசியாக இருக்கு. இல்லை பிரச்சனை இல்லை, ஒரு நாள் உடனே இருந்தானே அதுதான் கணக்குன்னு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, எனக்கு பின்னால் ஒரு நபி ஒன்று வாரதில்லை, வாரதாக இருந்தால் அது உமராகத்தான் இருக்கும் ரலியல்லாஹு.
இவங்களுக்கு சொன்னாங்க எனக்கு 40 பெண் மக்கள் இருந்தாலும் அவங்களுக்கு தான் கொடுப்பேன். அப்போ அந்த சிறப்பு மற்றவங்களுக்கு கிடையாது. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அலி என்னில் நின்றும் உள்ளவர், நான் அவரில் நின்றும் உள்ளவர், நான் அறிவின் பட்டணம், அதனுடைய நுழைவாயில் அலியாவார் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ 4 பேருக்கு 4 நல்ல விஷயம் வச்சு கொடுத்தாங்க, யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடாங்க. அது மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு எத்தனையோ கட்டத்தில் உஸ்மான் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னான்னு பேரை சொல்லி இவர் சுவர்க்கவாதி தான் என்று சொல்லியிருக்கிறார். சரியா? சரி. இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 ஆம்பளை புள்ள, 4 பொம்பளை புள்ள. 3 ஆம்பளை புள்ள காசிம், அப்துல்லா, இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு. 4 பொம்பளை புள்ள ஃபாத்திமா, ருக்கையா, உம்மு குல்சூம், ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு. அதில் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவும் இங்கே தான் அடங்கிக்கிறாங்க, மற்ற 3 பேரும் இங்கே தான் அடங்கியிருக்கிறாங்க. ஆம்பளை புள்ள 3ல் இவங்க வந்து இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மகன். நல்லா அன்பு வச்சுருந்தாங்க. சின்ன வயசுலே இவங்க வஃபாத் ஆகிட்டாங்க. அப்போ இவங்க அந்த புள்ளையோட ஜனாசா தொழிக்கும் பொழுது எந்த அளவுக்குன்னு கேட்டால், கடல் கொந்தளிக்கிற மாதிரி கல்புக்குள்ளிருந்து நெஞ்சுக்குள்ளிருந்து சத்தம் வந்து தான் அந்த அழுத சத்தம் தேம்பி சத்தம் போட்டு ஒப்பாரி வைக்கல, அதே அழுத சத்தம் கடல் கொந்தளிக்கிற மாதிரி. சூரிய கிரகணம் வந்துட்டு அதோடு எல்லாரும் சொல்லிட்டாங்க, இது ஒன்றும் இல்லை, இவங்களோட மகன் மௌத்தானத்தினால தான் சூரிய கிரகணம் இல்லை. அதுக்கப்புறம் சொன்னாங்க, ஒருத்தட்ட மௌத்தை கொண்டோ அல்லது ஒருத்தட்ட பிறப்பை கொண்டோ சூரியன் வரப்போகிறதும் இல்லை, சூரிய கிரகணம் வாரதும் இல்லை, எல்லாம் அல்லாஹ்வுடைய செயல், அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு தான், குதிரத்தை கொண்டு தான் உலகம் இயங்குது என்று அதை விளங்கப்படுத்தினாங்க. இதை கொண்டு தான் அது, அதை கொண்டு தான் இது. நான் போகும்பொழுது பூனை பாஞ்சுது, அதனால் எனக்கு பிஸ்னஸ் நடக்கலை. நான் வரும்பொழுது தும்மல் ஒன்று போனது, அதனால் விஷயம் குழம்பிட்டுது என்று, அதனால தான் இது, இதனால தான் அது என்று சொல்லவானா, அல்லாஹ்வை தவக்குல் வைங்க, அல்லாஹ்வுடைய குதிரத், அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டு உங்களோட விஷயத்தை அல்லாஹ் ஹைராக்கி தருவான் என்ற மாதிரிக்கு அவங்க நமக்கு ஒரு அறிவை ஊட்டியிருக்கிறாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த ஜூன் 2ஆம் தேதி கில்லானில் உள்ள ஹாஜி கமால் அவர்களுடைய டிராவல்ஸ், ஹாஜரா டிராவல்ஸ் மூலமாக கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்திலிருந்து மாஸ் ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் நாங்கள் உம்ராவிற்கு இலங்கை சையத் அலவி மௌலானா அவர்கள் வழிகாட்டுதலில் சென்றோம். நாங்கள் நல்ல வசதியாகவே சென்றோம். அங்கிருந்து உடனடியாக நல்ல ஏர்கான் பஸ்ஸில் மதீனா நகருக்கு தாஜ்யத் டயத்தில் போய் சேர்ந்துட்டோங்க. மதீனா நகரில் அங்கு ஒரு ஜும்மா மற்றும் 5 நாட்கள் அங்கு இருந்து 5 வேளை தொழுகை, தாஜ்யத் தொழுகைகளையும் முறையாக நிறைவேற்றினோம். மௌலானா அவர்கள் சிறப்பான ஒரு அனுபவமுள்ள வழிகாட்டியாக தெரிந்தது. முதல் முறையாக சென்றவர்களுக்கு மிக தெளிவாக அங்கே உள்ள வழிகாட்டுதல், அதாவது ஹோட்டலில் தங்குவதிலிருந்து சாப்பாட்டு முறைகள், எந்த நேரத்தில் இப்படி எல்லா வசதிகளும் செய்து, பள்ளிக்கு அருகாமையிலே பாங் சொன்னோன்னா ஒரு 5 நிமிடத்தில் பள்ளியின் உள்ளே நுழைந்து விடலாம். ஹோட்டல்லே ஒளி செய்துவிட்டு உடனடியாக நுழைந்து விடலாம். அங்கே போய் நம்ம வக்துக்கு தொழுதுட்டு அப்பப்போ உடனடியாக திரும்பி வருவதற்கும் மிக வசதியாக இருந்தது. தாராளமாக. அடுத்து வந்து சரித்திரபூர்வமான இடங்களுக்கு, முக்கியமாக ஜன்னத்துல் ஃபக்கி நபிமார்களுடைய அடக்கஸ்தலத்திற்கு நம்ம முறையாக அழைத்து சென்று சகல விவரங்களோட எடுத்து சொல்லி அங்கே யார் யார் அடக்கப்பட்டிருக்கிறார்கள் அதெல்லாம் சொல்லி அங்கே அவர்களுடைய செலவாத்தும் ஜியாரத்தையும் முறையாக செய்வதற்கும் வழிகாட்டுதலாக இருந்தார்கள். அதன் பின் 5 நாட்கள் அங்கு இருந்து மீண்டும் மக்கா நகரை நோக்கி போகும்போது வழியில் எஹ்ராம் கட்டி உம்ரா நியத்து செய்து மக்காவிற்கு சென்று நள்ளிரவில் நாங்கள் சிறப்பாக தாஜ்யத் நேரத்திலேயே உம்ராவை மிக சிறப்பாக செய்து, அந்த அனைத்திற்கும் மௌலானா அவர்கள் ஒவ்வொருவருக்கும், புதியவர்களுக்கும் பழையவர்களுக்கும் மிக தெளிவாக எந்த ஒரு இதுவும் விடுபடாமல் அவ்வப்போது தெளிவான வழிமுறைகளை கூறி செய்து முடிப்பதற்கு துணை புரிந்தார்கள். அங்கும் எங்களுக்கு மிக சமீபமாகவே ஒரு 200 மீட்டருக்குள்ளேயே தங்குவதற்கு நல்ல முழு ஏர்கான் வசதியுடைய வசதியான எல்லா சேஃப் லாக்கர் இதெல்லாம் உள்ள ஒரு ஹோட்டல் எங்களுக்கு கிடைத்தது. மீண்டும் 2வது முறையாக ஒரு ஹுதைபியா உடன்படிக்கை என்ற இடத்திலிருந்து ஒரு உம்ரா செய்வதற்கு குரூப்பாக அவர்கள் தலைமையில் உம்ரா செய்தோம். மற்றபடி தனித்தனியாகவும் முடிந்தவர்கள் 4 உம்ரா 5 உம்ரா இப்படி செய்தோம். அங்கும் ஜன்னத்துல் மௌலா
அதிஜா நாயி அவர்கள் அடக்க ஸ்தலத்திற்கு எங்களை முறையாக அழைத்து சென்று பெண்களை உள்ளுக்கே கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு ஆண்கள் மட்டும் அங்கே போய் தியானம் செய்து வந்தோம். மற்றும் விளக்க உரைகள் ரொம்ப தெளிவாக தந்தார்கள் மௌலானா அவர்கள். எல்லாம் சிறப்பாக நலமாக முடித்து நாங்கள் மற்றும் சில வழியில் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வர்ற வழிகளில் ஒட்டகங்கள் இருக்கக்கூடிய இடங்களையும் இறங்கி அங்குள்ள சூழ்நிலைகளையும் பார்ப்பதற்கு வசதியாக இருந்தது. மீண்டும் நாங்கள் குறித்த நேரப்படி ஜெட்டாவிற்கு வந்து நேரடியாக, அதாவது ஜம்சம் தண்ணீர் உட்பட பிரயாணிகள் யாருமே அதை தூக்கலை. நேராக கேரளா ஏர்போர்ட்டில் வந்து அவங்களுக்குரியதை எடுத்துக்கிட்டு சிறப்பாக வந்தாச்சு. லக்கேஜ்லாம் ட்ராவல்ஸ்காரவங்களும் அவங்களே எல்லாமே செக்இன் பண்ணி போர்டிங் பாஸ்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்க. பஸ் வசதி எல்லாமே, சாப்பாடு எல்லாம் நல்லா சிறப்பாக இருந்துச்சு. ஏர்லைன்ஸ் வந்து நேரடி ஃப்ளைட்டு மாசு, எல்லா ஏர்லைன்ஸை விட விலை கூட உள்ளது மாசு. நேரடியாக 8 மணி நேரத்தில் நம்ம போய் சேர்றதுக்குள்ள ஒரு ஃப்ளைட்டு, எங்கேயும் தங்கி டிரான்சிட் இல்லாமல் சிறப்பான முறையில் போயிட்டு வந்தோம். இந்த சிடியை கண்டுவரக்கூடிய அனைத்து சகோதரர்களும் போய் வந்தவர்களும் புதிதாக போக விருப்பம் உள்ளவர்களும் நாட்டவர்களும் இன்ஷா அல்லாஹ் யாராருக்கு அந்த நாட்டங்கள் இருக்கோ கண்டிப்பாக போய் செய்வார்கள். அதற்கு நீங்கள் தாராளமாக இன்ஷா அல்லாஹ் டிசம்பர் மாதம் ஒரு உம்ரா ஜியாரா செய்வதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். நீங்கள் கீழ்கண்ட நம்பருக்கு ஹாஜி கமால் முஸ்தபா அவர்களை தொடர்பு கொண்டு நீங்களும் அந்த நன்மையை அடைய நாங்கள் துஆ செய்கின்றோம். السلام عليكم ورحمة الله وبركاته. السلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الأسخياء الأكرمين. اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. صدق الله مولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. رواه البخاري ومسلم أو كما قال عليه الصلاة والسلام. الله تعالى من நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தஆலா அவனுடைய கிருபையினால் அவனுடைய ரஹமத்தை கொண்டு அவனுடைய ரஹமத்துல் லில் ஆலமீன் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனா நகராம் இந்த ஊரிலே கிட்டத்தட்ட 5 நாட்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்மால் இயன்ற அளவுக்கு நாம் அதிகமான ஸலவாத்துக்களை ஓதினோம். அதே போல 5 வக்து தொழுகைகளையும் இமாம் ஜமாஅத்தோடு பேணுதலாக தொழுதோம். தஹஜ்ஜுடைய தொழுகையையும் தொழுதோம். அதே போல இன்னும் எத்தனையோ முக்கியமான இடங்களை போய் தரிசித்து அல்லாஹ்வுடைய ரசூலுடைய துஆ பரக்கத்தை பெற்றவர்களாக நாம் அன்று பெற்ற பாலகர்களை போல பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக வீட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா நமக்கு தந்த பாக்கியங்களுள் ஆக பெரிய பாக்கியம் உம்ரா செய்யக்கூடிய உம்ராவை நசீபாக்கி தந்தது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது உம்ரா செய்வார் என்றிருந்தால் அவர் அன்று பெற்ற குழந்தையை போல எந்த பாவமும் இல்லாத கல்பு பரிசுத்தமான ஒரு மனிதனாக மாறிவிடுகிறார். அவருடைய எல்லா பாவ செயல்களும் அழிந்துவிடும். அவருடைய தரஜாக்கள் சுவர்க்கத்திலே உயர்ந்து கொண்டே போகும். உம்ராவுடைய சிறப்புகள் என்ன, தவாஃபுடைய சிறப்புகள் என்ன,
மகாமு இப்ராஹிம், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கால்பாதம், அதனுடைய பெருமதி என்ன? ஜம்சம் தண்ணீர் கிணற்றினுடைய பெருமதி என்ன? அதே போல சஃபா மருவாவுடைய பெருமதி என்ன? ஹிஜ்ரி இஸ்மாயில் என்னும் அந்த அரை வட்டம், அதாவது தங்கப்பீலிக்கு கீழால் இருக்கக்கூடிய அந்த ஹிஜ்ரி இஸ்மாயில் என்ற இடத்தினுடைய மகிமை என்ன? ஹஜருல் அஸ்வத் கல்லுடைய பெருமதி என்ன? ஹத்தீம் என்று சொல்லக்கூடிய இடம் என்றால் என்ன? காபத்துல்லாவுடைய கதவுக்கு அல்லாஹ் கொடுத்த மகிமை என்ன? காபத்துல்லாவுடைய கதவுக்கும் ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கும் இடைப்பட்ட இடத்தில் அல்லாஹ் தஆலா துஆவை கபூல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வைத்திருக்கிறான். அதனுடைய பெருமதிகளை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் நாளை இருந்து மக்கா முக்கர்ரமாவில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட 7 நாட்கள், ஒரு வாரமாக இன்ஷா அல்லாஹ் அந்த விஷயங்களை நாம் பார்ப்போம், ஆராய்வோம், அதை பற்றி நாம் அறிவோம். இப்ப நாம மதீனா முனவ்வராவில் இருக்கிறோம். மதீனா முனவ்வராவில் நமக்கென்று நாம கேட்ட துஆக்கள் அனைத்தையும் கேட்டு விட்டோமா? இன்னும் ஒரு நாள் கூட கிடையாது, அரை நாள் தான் இருக்கிறது. மக்ரிபுக்கு பாங்கு சொன்னாங்க என்று சொன்னா அப்படியே இரவாகிரும். அதற்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் நாம 9 மணி 9:30 மணிக்கு நாம போயிடுவோம் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு. எனவே நாம இந்த மதீனா முனவ்வராவுக்கு வந்திருக்கிறோம். பல தடவை வந்தவர்களும் இருக்கிறார்கள், முதலாவது தடவை வந்தவர்களும் இருக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் முதலில் நாம் கல்வில நியத்து வச்சுக்கொள்ளணும், யா அல்லாஹ் இந்த ஊர்ல இந்த மதீனா முனவ்வராவுல என்னுடைய இந்த பயணத்தை கடைசி பயணமாக ஆக்கிறாதே, எங்களுக்கு நல்ல பாக்கியங்களை தந்திரியா அல்லாஹ், சிறப்பான நல்ல அமைப்புகளை நமக்கு தந்திரியா அல்லாஹ் என்று நாம் அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கணும். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் தஆலா அல்லாஹ் எனக்கு குறை வச்சிருக்கிறானா, அல்லாஹ் எவ்வளவு ரஹமத்தை செஞ்சிருக்கிறான், அப்ப நான் சுபஹ் இமாம் ஜமாத்தோட தொழணுமே, அப்ப நான் நேர காலத்தோட எழும்போணுமே, அப்படி ஒரு முடிவுக்கு வாங்க. அதுக்கப்புறம் நான் எனக்கு அல்லாஹ் செஞ்ச ரஹமத்தும் நேமத்தும், எத்தனை ஆபத்தில் அல்லாஹ் என்னை காப்பாத்திருக்கிறான், என் அம்மா அப்பாவை காப்பாத்திருக்கிறான், பிள்ளைகளை காப்பாத்திருக்கிறான், எத்தனையோ பேர் சிரமத்துல இருக்கிறாங்க, கஷ்டத்துல இருக்கிறாங்க, பெரும் சோதனை இருக்கிறாங்க. நமக்கு அல்லாஹ் ஒரு குறை வைக்கலையே, நான் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது தஹஜ்ஜத் தொழக்கூடாதா? ரமலான் மாதத்துல மட்டுமாவது தஹஜ்ஜத் தொழக்கூடாதா? வாய பேண கூடாதா? இந்த நாக்கால மற்றவங்களுக்கு ஏசக்கூடாது, இந்த நாக்கால பொய் சொல்லக்கூடாது, இந்த நாக்கால மற்றவங்களுக்கு மனசு நோவுற அளவுக்கு எந்த பேச்சும் பேசாம நம்மள அல்லாஹ் நல்லா வச்சிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். நாமும் நம்மள வேலையும் என்று போகணும். உம்ரா போனீங்களா? உம்ரா போகணும். சரி, அங்க போய் பார்த்தா திருப்பி மறுபடியும் அதே கோர்ஸ். பொய் சொன்னவர் பொய் சொல்றாரு, புறம் பேசினவர் புறம் பேசுறாரு, களவெடுத்தவர் களவெடுக்கிறாரு, பாவம் செஞ்சவர் பாவம் செய்யறாரு. அப்ப நீங்க ஏன் போனீங்க? காபத்துல்லா முத்தமிட்டீங்களா? ஓ. காபத்துல்லா தொட்டீங்களா? ஓ. ஹஜருல் அஸ்வத பாத்தீங்களா? ஆம். ரவுதா ஷரீஃப்ல தொழுதீங்களா? அப்ப இந்த 14 நாளும் நீங்க செஞ்ச அமல்கள் எல்லாம் தண்ணி இல்லையா? அமல்கள் செஞ்சு உம்ரா செஞ்சு எல்லாரும் உம்ரா செஞ்சோம், நாங்களும் உம்ரா செஞ்சோம். அல்ஹம்துலில்லாஹ். நான் 5 உம்ரா செஞ்சிருக்கிறேன், 10 உம்ரா செஞ்சிருக்கிறேன். கல்வில பெருமை இருக்குது, மற்றவங்களோட பொறாமை இருக்குது. அப்ப இந்த உம்ராவில் எந்த பலனும் இல்லை. எனவே அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, நாம செய்யற அமல்கள் தக்வாவோட பேணுதலோட அதபொழுக்கத்தோட மற்றவர்கள் நம்மளை பார்த்து புகழும் அளவுக்கு நாம நல்லவர்களாக السلام عليكم ورحمة الله وبركاته.
الصلاة والسلام عليك عليك يا رسول الله. الصلاة والسلام عليك عليك يا حبيب الصلاة والسلام عليك عليك يا سيدي عليك يا عليك يا سيدي عليك يا سيد الأولين والآخرين